வெல்கம் டு உயிரின் ஓசை. இன்று நம்மிடம் பேசப்போகும் கதை நிழல் சிரிக்கும் வீடு. கதை சுருக்கம். நாயகி அனிதா ஒரு மனநல ஆலோசகர். அவள் ஒரு விசித்திரமான கேஸை எடுத்துக்கொள்கிறாள். அந்த வீட்டில் நிழல் சிரிக்கிறது என்று ஒரு சிறுமி சொல்கிறாள். அனிதா அந்த வீட்டுக்குள் ஆராய்ந்து பார்க்கும்போது அது சாதாரண பேய் வீடு அல்ல, மனிதர்களின் மனதை விழுங்கும் சாபமிட்ட இடம் என்று தெரிகிறது. அங்கே நுழைந்தவர்கள் தங்களின் நிழலை இழந்து மெதுவாக பைத்தியம் அடைகிறார்கள். அத்தியாயம் 1. மழைத்துளிகள் மெதுவாக சாளரத்தில் விழுந்து கொண்டிருந்தன. சென்னை நகரின் நடுவே அமைந்திருந்த அனிதாவின் கிளினிக் இரவு நேரத்தில் வெறிச்சோடி கிடந்தது. கடைசி நோயாளியை பார்த்துவிட்டு அவள் கோப்புகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் கதவை மெதுவாக தள்ளி ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். முகம் வெண்மையாகி கண்களில் அழுகை நிறைந்திருந்தது. அவள் கைகளில் 7 வயது சிறுமி ஒருத்தி, முகத்தில் உயிரே இல்லாதது போல. டாக்டர், தயவு செய்து என் மகளை காப்பாத்துங்க. அனிதா நாற்காலியிலிருந்து எழுந்து அவர்களை உட்காரச் செய்தாள். என்ன பிரச்சனை? அந்த பெண் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னாள். என் மகள் ரேணு, அவள் விசித்திரமா பேச ஆரம்பிச்சிருக்கா. இரவு நேரம் திடீர்னு எழுந்து என் நிழல் சிரிக்கிறது அம்மா அப்படின்னு சொல்றா. இப்ப அவள் நிழல் சாதாரணமா நகரவே இல்லை, தாமதமா பின்தொடர்ந்து வருகிறது. அனிதா கண்களை உயர்த்தி சிறுமியை பார்த்தாள். ரேணுவின் கண்கள் வெறுமையாக இருந்தது. நீண்ட நேரமாக தூங்காத குழந்தை போல இருண்ட கருவளையங்கள். அனிதா மெதுவாக குழந்தையின் கையை பிடித்தாள். ரேணு, என்ன ஆச்சு? நீ எதையாவது பார்த்து பயப்படுகிறாயா? ரேணு மெதுவாக தலை தூக்கினாள். அவள் குரல் மெதுவும் மெல்லியதும் சில்லென்று குளிர வைக்கும் விதமாகவும் இருந்தது. அக்கா, என் நிழல் என்னோட மாதிரி இல்லை, அது என்னை மாதிரி நடக்குது, ஆனா அது என்னை பார்த்து சிரிக்குது என்றாள். அனிதா அதிர்ச்சி அடைந்தாள். நிழல் சிரிக்குதா? எப்படி சிரிக்குது? குழந்தை தரையை பார்த்தபடி சொன்னாள். அது சுவற்றுக்கு மேலே ஏறி போய் என்னை பார்த்து சிரிக்குது. நேற்று இரவு அது என் படுக்கைக்கு வந்து என் காதுல சொன்னது, வா என்று. அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டதும் அனிதாவின் முதுகில் ஒரு குளிர்ச்சி பனி பாய்ந்தது. அனிதா அந்த வார்த்தைகளை மனநிலை பிரச்சனையின் கற்பனை என்று எண்ண முயற்சித்தாள். இது உன் கற்பனை தான் ரேணு. நிழல் யார்கிட்டையும் பேசாது, அதற்கு சிரிக்கவெல்லாம் தெரியாது. ஆனால் ரேணு திடீரென எழுந்து கதவின் பக்கம் பார்த்து சொன்னாள். அக்கா, என் நிழல் வந்துருச்சு. அனிதா அதிர்ச்சி அடைந்து திரும்பி பார்த்தாள். கதவு மூடப்பட்டிருந்தது, யாரும் இல்லை. ஆனால் வெளிச்சம் விழும் தரையில் ரேணுவின் நிழல் மட்டும் சற்று தாமதமாக அசைந்தது. அனிதா அதிர்ச்சி அடைந்தாள். சாதாரணமாக ஒளியோடு உடல் நகரும், ஆனால் இங்கு ரேணுவின் நிழல் அவள் கை தூக்கிய பின் ஒரு வினாடி கழித்து கை தூக்கியது போல தோன்றியது. அந்த காட்சியை கண்டு ரேணுவின் தாய் பீதியில் கத்தினாள். பாருங்க டாக்டர், நான் பொய் சொல்லல, அந்த நிழல் நம்மோட இல்லை, அது உயிரோடு இருக்கு. அனிதா சாந்தமாக குழந்தையை தூக்கி கொண்டு நாற்காலியில் உட்கார வைத்தாள். நீங்க எப்ப இந்த பிரச்சனையை கவனிச்சீங்க? ரேணுவின் தாய் மெதுவாக சொன்னாள். நாங்கள் 1 மாதம் முன்னாடி புதிய வீடு மாறினோம். அந்த வீட்டுக்குள் குடியேறிய இரவு முதல் ரேணு பயங்கரமா கனவுகளில் கத்த ஆரம்பிச்சா. 3 நாள்ல அவள் சொன்னாள், அம்மா, என் நிழல் வேற மாதிரி இருக்கு, அது என்கிட்ட பேசுது என்றாள். வீடு எங்கே என்று கேட்டாள் அனிதா. செம்பாக்கம், பழைய வீடு, ஆனா வாடகை குறைவாக இருந்தது. யாரும் வாடகைக்கு வரமாட்டாங்க, பயமா இருக்கும் அந்த இடம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பல. அனிதா நிமிர்ந்து பார்த்தாள். பழைய வீடு, மக்கள் பயப்படும் இடம், நிழல் பிரச்சனை, இது சாதாரண மனநிலை பிரச்சனை அல்ல என்று அவள் உள்ளுக்குள் உணர்ந்தாள். ரேணு திடீரென அனிதாவின் கையை பிடித்தாள். அக்கா, நீ அந்த வீட்டுக்குள்ள போகாத. அனிதா அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஏன்? ரேணுவின் கண்கள் பயத்தில் பெரியவை ஆகின. என் நிழல் என்ன சொல்லுதுன்னா, இன்னொருத்தி வரா, அவளையும் நம்மோட கூட்டிக்கலாம்னு. அந்த குரல் சிறுமியின் வாயிலிருந்து வந்தது. ஆனால் அது குழந்தையின் குரல் இல்லை.
ஒரு பெரியவரின் குளிர்ந்த சிரிக்கும் குளிர்ப்போட கேட்டது. அனிதாவின் உடல் முழுக்க சில்லென்று நின்றது. அவள் அந்த வீட்டுக்குள் சென்று உண்மையை தெரிந்தே ஆக வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானித்தாள். ஆனால் கிளினிக்கின் மூலையில் ரேணு உட்கார்ந்திருந்த இடத்தில் அவளது நிழல் மெதுவாக சுவரிலிருந்து பிரிந்து சிரித்தபடி கதவுக்குள் நுழைந்தது என்பதை அனிதா கவனிக்கவில்லை. அத்தியாயம் 2. மறுநாள் மாலை அனிதா தனது கார் நிறுத்தியபடி செம்பாக்கம் பகுதியை நோக்கி வந்தாள். மாலை சூரியன் மறையும் நேரம். அங்கே காற்றே வேறு மாதிரி இருந்தது. ஒரு தாழ்ந்த அடக்கப்பட்ட சத்தம் போல வீசும் காற்று. ரேணுவின் தாய் காட்டி கொடுத்த தெருவின் முடிவில் ஒரு பழைய இருண்ட வீடு இருந்தது. வீட்டின் முன்பக்கம் வெடித்த சுவர்கள், பிளந்த ஜன்னல்கள், கதவுக்கு மேலே தொங்கும் விளக்கு உடைந்த நிலையில் கம்பிகள் மற்றும் காற்றில் சினுங்கியது. அனிதா காரில் இறங்கியவுடன் அருகே இருந்த முதியவர் ஒருவர் அவளை பார்த்து கத்தினார். மகளே, அந்த வீட்டுக்குள்ள போகாதே, அங்கு போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை. அனிதா மெதுவாக நின்று பார்த்தாள். முதியவரின் கண்களில் ஆழமான பயம். ஏன் தாத்தா? அந்த வீட்டுக்கு உயிர் இருக்கு, அது மனித நிழலை விழுங்கும் வீடு. முதியவர் அந்த வார்த்தை சொன்னவுடன் நடுங்கிவிட்டு ஓடிப்போனார். அனிதா சற்றே மூச்சை இழுத்து தன்னுடைய வீடியோ கேமராவை எடுத்துக்கொண்டு மெதுவாக அந்த வீட்டின் கதவை தள்ளினாள். வீடு முழுக்க அமைதியாக அலறியது. அடித்தளம் முழுவதும் தூசி, மரத்தாலான பழைய நாற்காலிகள் புரண்டு கிடந்தது. நாற்றம் வீசியது. அனிதா டார்ச்சை ஒழித்த போது சுவர்களில் ஏதோ விசித்திர கீறல்கள். நிழலை நம்பாதே என்று பல முறை எழுதப்பட்டிருந்தது. அவள் மெதுவாக பேசிக்கொண்டாள். அனிதா, இது சாதாரண வீடுதான். மனநிலை பிரச்சனைக்காக மக்கள் கற்பனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனையை உடைத்து ஒரு மெல்லிய சிரிப்பு சத்தம் கேட்கப்பட்டது. அனிதா திடீரென நின்றாள். யாரது? சத்தம் நிறுத்தப்பட்டது. வீட்டின் ஹாலின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது. அதில் தூசி படிந்திருந்தாலும் சற்று வெளிச்சம் தெரிந்தது. அனிதா டார்ச்சை ஒளிர்த்தாள். கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரிந்தது. ஆனால் நிழல் சரியாக இல்லை. அவள் வலது கையை தூக்கிய போது கண்ணாடியில் நிழல் சற்று தாமதமாக தூக்கப்பட்டது. இது சாதாரணமான நிகழ்வு இல்லை. அவள் மெதுவாக கையை இறக்கினாள். கண்ணாடி நிழல் சிரித்தது. அந்த சமயம் மாடிப்படிகள் பக்கம் மெதுவாக ஒரு குழந்தை குரல் கேட்டது. வாங்க, உங்க நிழலை நாங்கள் எடுக்கலாமா? அனிதாவின் முழு உடம்பும் சில்லென்று ஆனது. அவள் மெதுவாக மாடிப்படிகளை நோக்கி சென்றாள். படிக்கட்டில் பழைய இரத்தக்கரைகள் இன்னும் இருந்தது. மேலே சென்றவுடன் ஒரு அறை திறந்திருந்தது. அந்த அறையில் ஒரு பழைய படுக்கை, உடைந்த விளக்கு, சிதைந்த புகைப்படங்கள் கிடந்தது. புகைப்படங்களில் முகங்கள் எல்லாம் கருப்பு நிழல் போல அழிந்திருந்தது. அனிதா ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்த்தபோது கதவு திடீரென தானாக மூடிக்கொண்டது. அவள் திரும்பி கதவுக்கு செல்வதற்குள் அறையின் சுவர்களில் அவளுடைய நிழல் பெரிதாக விரிந்து பறக்கும் போல தோன்றியது. அந்த நிழல் சுவற்றிலிருந்து மெதுவாக பிரிந்து முகமில்லாமல் அவளை நோக்கி நெருங்கி வந்தது. அனிதா மூச்சு வாங்க முடியாமல் பின் சென்றாள். அந்த நிழல் அவள் காதில் மெதுவாக கிசுகிசுத்தது. நீயும் வந்துட்ட, உன்னோட நிழலும் எங்களோடதுதான். அவள் பயத்தில் கதவை தள்ளிக்கொண்டு ஓடினாள். ஹாலுக்கு மீண்டும் வந்து சுவாசித்த போது தரையில் ஒரு மரத்தால் சற்று தூக்கப்பட்டிருந்தது. அதை அவள் கவனித்தாள். அந்த தாளை மெதுவாக தூக்கிய போது அடித்தளத்துக்கு செல்லும் மறைமுக படிக்கட்டு இருந்தது. அதிலிருந்து குளிர்ந்த காற்று, மெல்லிய சிரிப்பு சத்தம், யாரோ கீறுவது போல ஒளி வந்தது. அனிதா டார்ச்சை ஒளிர்த்தாள். அடியில் ஏதோ கருப்பு சாயல்கள் அசைந்தது. அந்த சமயம் வீட்டின் முன்பக்க கதவு தானாக மூடிக்கொண்டது. அனிதா நிமிர்ந்து பார்த்தாள். ஹாலில், சுவர்களில், தரையில் அவளுடைய நிழல்கள் பல பிரதிகளாக பிளந்து நிற்கின்றன. அந்த எல்லா நிழல்களும் ஒரே சமயம் சிரித்தது. அவள் பயத்தில் பின் சென்றவுடன் மேலே இருந்த கண்ணாடி உடைந்து விழுந்தது. கண்ணாடி உடையப்படும் முன் தெரிந்த கடைசி காட்சி, அனிதா தனியாக இல்லை. அவள் பக்கத்தில் முகமில்லாத நிழல் நிற்கிறது. அத்தியாயம் 3. மாலை மறைந்தது. அந்த வீடு இருளில் மூழ்கியது.
அனிதா தன்னுடைய கேமராவை ஹாலின் நடுவில் வைத்து வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பித்தாள். இது சும்மா ஒரு மன அழுத்தம் தரும் வீடுதான், ஆவி பேய் எல்லாம் எதுவும் இல்லை என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். ஆனால் மனதுக்குள் ஒரு சிறிய சில்லென்று குளிர்ச்சி பரவியது. எங்கோ யாரோ தன்னை பார்ப்பது போல். இரவு 12. முதல் திகில் நேரம் வந்தது. வீட்டின் அடுக்கிலிருந்து ஒரு மெல்லிய குரல் எழுந்தது. அனிதா உடனே நின்றாள். அவள் டார்ச்சை ஒழித்தபடி அந்த சத்தம் வரும் திசை நோக்கி நடந்தாள். அங்கே யாருமே இல்லை. ஆனால் திடீரென யாரோ கத்துவது போல் கூர்மையாக ஒலித்தது. அவள் திரும்பி வரும்போது சுவர்களில் கீறல்கள் எழுந்த சத்தம் கேட்டது. டார்ச்சை ஒளிர்த்தவுடன் சுவரில் மெதுவாக புதிய எழுத்துக்கள் தோன்றின. உன் நிழல் எங்களுக்கு வேண்டும். அனிதா மூச்சு விட்டாள். இது என்ன கற்பனை? நான் பயப்படக்கூடாது. ஆனால் அடுத்த நொடியில் சுவரில் உள்ள எழுத்து மாறியது. ரேணுவை காப்பாற்ற வர்றவளே, உன்னையும் விடமாட்டோம். அனிதாவின் கையில் பிடித்திருந்த டார்ச் சினுங்கி அணைந்தது. இருள் முழுமையாக விழுந்தது. அவள் டார்ச்சை மீண்டும் ஒளிர வைக்கும் முன் அருகே இருந்த உடைந்த கண்ணாடி தானாக சற்றே சுழன்றது. அந்த உடைந்த கண்ணாடியில் தூண்டில் அனிதா தன்னுடைய முகத்தை பார்த்தாள். ஆனால் முகம் அவளுடையது இல்லை. அது வெள்ளை கண்கள் கொண்ட உதடில்லா ஒரு பெண். அனிதா பயத்தில் பின் சென்று கீழே விழுந்தாள். வீட்டின் மேல் தளத்தில் யாரோ மெதுவாக நடக்கும் சப்தம். டக் 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 என்று அந்த சத்தம் மெதுவாக காலின் கீழே வந்து நின்றது. அனிதா மூச்சை பிடித்தாள். அவள் மேலே பார்க்க தயங்கினாள். ஆனால் சத்தம் திடீரென அவளுக்கு பின்புறம் நின்றது. அவள் மெதுவாக திரும்பினாள். யாரும் இல்லை. ஆனால் தரையில் 2 கால் சுவடுகள் மட்டும் தெரிந்தது. அவை நிழலாலானது. அனிதாவின் காது அருகே யாரோ கிசுகிசுத்தார்கள். நீ வந்துட்ட, இப்போ உன் நிழலும் எங்களோட. அவள் திடீரென சுவரை நோக்கி பார்த்தாள். அவளுடைய நிழல் சுவரில் ஒட்டி கொண்டு மெதுவாக முகமில்லாத வடிவம் எடுத்தது. அந்த நிழல் அவளை நோக்கி மெதுவாக தலையை ஆட்டியது. ஆமாம், நீ இனிமே வெளியே போக முடியாது. வீட்டின் உள்ளே இன்னொரு கதவு தானாக திறந்தது. அந்த கதவு பின்னால் மிகவும் பழைய அறை இருந்தது. அவள் மெதுவாக உள்ளே சென்றாள். அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய கருப்பு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் யாரோ நிற்பது போல் மங்கலான உருவம் தெரிந்தது. அனிதா மெதுவாக அதன் அருகே சென்றாள். கண்ணாடியில் ரேணுவின் முகம். ஆனால் அந்த ரேணு சாதாரணமில்லை. கண்கள் வெறுமையாக, உதடுகள் கிழிந்த நிலையில். அவள் மெதுவாக சிரித்தாள். அக்கா, என் நிழல் இங்க வந்துடுச்சு. இப்ப உன்னோட நிழலும் அவங்களோட. கண்ணாடி திடீரென உடைந்தது. அவள் திரும்பி ஓட முயன்றவுடன் தரையிலிருந்து கருப்பு நிழல் வடிவம் எடுத்தது. அந்த நிழல் மெதுவாக கையை நீட்டி அவள் குதிகாலை பிடித்தது. அவள் பயத்தில் கத்தினாள். கத்தும் சத்தம் அந்த வீட்டின் சுவர்களில் பல மடங்கு எதிரொலித்தது. உன்னால் தப்ப முடியாது. இங்கு நுழைந்தவங்க உயிரோடு போனதே இல்லை. நிழல் கையை அவளுடைய காலில் சுருட்டியது. குளிர்ந்த பனியோடு இருக்கும் அந்த தொடுதலில் அனிதாவின் உடல் நடுங்கியது. அவள் தன்னுடைய முழு வலிமையோடும் நிழலை தள்ளி கதவை தள்ளி ஓடினாள். ஆனால் ஹாலுக்கு வந்தவுடன் அவளுடைய நிழல் மீண்டும் ஹாலில் நின்று அவளை நோக்கி சிரித்தது. அவள் ஹாலிலிருந்து வெளியே வந்து விட்டாள். ஆனால் அவளின் நிழல் வெளியே வரவில்லை. அவள் பயத்தில் கதவை மூடிக்கொண்டு வெளியே ஓடினாள். வீட்டின் ஜன்னல் வழியே ஒரு நிழல் அவளை பார்த்து கொண்டு மெதுவாக கையை ஆட்டியது. அத்தியாயம் 4. அந்த வீட்டிலிருந்து உயிரோடு வெளியே வந்த போதும் அனிதாவின் உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. என்ன நடக்குது? ஏன் அந்த வீடு சாதாரணமா இல்லை? அவள் காரில் ஏறி அருகில் இருந்த சிறிய தேநீர் கடைக்கு சென்றாள். அங்கே சில கிராம மக்கள் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அவளை பார்த்ததும் முகத்தில் ஒரு கலவையான பயமும் ஆச்சரியமும் தெரிந்தது. ஒரு முதியவர் மெதுவாக கேட்டார், மகளே, நீ அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போயிருந்தாயா? அனிதா மெதுவாக தலையாட்டினாள். ஆமாம், அங்க ஏதோ விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. முதியவர் தலையை குலுக்கினார். அந்த வீட்டின் கதை உனக்கு தெரியல. நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போயிருக்கணும். முதியவர் மெதுவாக கதையை தொடங்கினார். அந்த வீடு ஒரு நாளில் ராமநாதன் என்ற பணக்கார பண்ணையாருக்கு சொந்தம்.
அவனுக்கு ஒரு மனைவி லீலா, ஒரு குட்டி பெண் கிருதி. ஆனா ராமநாதன் பிசாசு, பூஜை, கருப்பு மந்திரம் எல்லாம் செய்பவன். மனிதனை உயிர்வை விழுங்கி தன்னோட ஆயுளை நீட்டிக்கலாம்னு நம்பினவன். ஒரு புனித இரவு அந்த வீட்டின் அடித்தளத்தில் அவன் ஒரு பிளாக் மேஜிக் வழிபாடு செய்தான். அதற்கு பலி கொடுக்க தனது மனைவியையும் பெண்ணையும் சடலமாக்கினான். அனிதா அதிர்ச்சியில் மூச்சு விட்டாள். அவனே அவர்களை கொன்றானா? ஆமாம், ஆனா அவன் சாபத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான். லீலா உயிரோடு சாகும் முன் அவனை சாபம் விட்டாள். உன்னால் கட்டப்பட்ட இந்த வீடு உயிரோடு இருக்கும். யாராவது நுழைந்தால் அவர்களுடைய நிழலை இழுத்து விழுங்கும். நீயும் ஒருபோதும் அமைதி அடைய மாட்டாய் என்று. அந்த சாபத்துக்கு பின் ராமநாதன் பைத்தியமாகிட்டான். அவன் நிழல் சுவரிலிருந்து பிரிந்து அவனை பார்த்து சிரிச்சதாம். ஒரு வாரத்தில் அவனும் இறந்து போயிட்டான். ஆனா அந்த வீட்டின் சாபம் இன்னும் முடிவடையவில்லை. முதியவர் ஆழ்வமாக பெருமூச்சு விட்டார். அதற்கு பின் அந்த வீடு யாரும் வாங்கினாலும் அவர்கள் 3 மாதத்துக்குள்ள பைத்தியமாயி செத்து போயிடுறாங்க. சிலரின் உடல் கிடைக்காது, அவரோட நிழல் மட்டும் சுவரில் ஒட்டிருக்கும். கடைசியாக 10 வருடத்துக்கு முன் ஒரு குடும்பம் அங்கே குடியிருந்தது. அந்த குடும்பத்துல இருந்த ரேணுவோட வயசுக்கு சமமான பெண் ஒருத்தி கூட அதே மாதிரி நிழல் கதை சொன்னது. 3 நாள்ல அந்த குடும்பம் முழுக்க காணாம ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வீடு காலியாகத்தான் கிடக்கு. அனிதா நடுங்கினாள். அப்படின்னா லேல சொல்வது உண்மையா? அந்த வீடு இன்னும் நிழலை விளங்குகிறதா? அவள் நினைத்தாள். இல்ல, நான் ஒரு மனநல ஆலோசகர். இதுக்கு அறிவியல் காரணம் இருக்கணும். சாபம், கருப்பு மந்திரம் எல்லாம் கதைகள் தான். ஆனால் மனசுக்குள் ஒரு குரல். நீ அந்த வீட்டில பார்த்தது கற்பனையா இருந்ததா அனிதா? கண்ணாடியில் முகமில்லாத பெண், தரையிலிருந்து எழுந்த நிழல். அனிதாவின் உடம்பு சில்லென்று ஆனது. அதே சமயம் அருகே இருந்த ஒரு முதிய பெண் வந்தார். மகளே, அந்த வீட்டுக்குள் மீண்டும் போகாதே. நீ இப்போ உயிரோடு இருக்கிறாய். ஆனால் 2ஆம் தடவை போனால் உன் நிழல் உன்னை விட்டு வெளியில் வராது. அனிதா சற்றே அதிர்ச்சி அடைந்து போனாள். அப்படின்னா அந்த வீட்டில் நிழலை தப்பிக்க வைக்க வழியே இல்லையா? முதிய பெண் குரல் தாழ்த்தி சொன்னார். ஒரே ஒரு வழி இருக்கு. ராமநாதனோட சாபத்துக்குள்ள விழுந்த ஆத்மாவை விடுவிக்கணும். அவனோட சடலமும் இன்னும் வீட்டின் அடித்தளத்துல தான் இருக்கு. அது எரித்தால் மட்டும்தான் சாபம் களையும். அடித்தளம்? ஆனா நான் அங்க போனப்போ பாதி வரை பாதை இருந்தது. முழுக்க எங்கோ மறைந்தது போல. ஆமாம், அதுக்குள்ள மறைமுக அறை இருக்கு. அந்த அறைக்கு யாராலையும் போக முடியாது. அந்த வீட்டின் நிழல்கள் உன்னை அனுமதிக்காது. அனிதா யோசனையில் மூழ்கினாள். நான் மீண்டும் அங்கே போகலாமா? போனா நான் உயிரோடு வருவேனா? ஆனா ரேணுவை கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். மனதுக்குள் அந்த சிறுமியின் முகம் மிதந்தது. அக்கா, என் நிழல் சிரிக்கிறது. அவள் பையிலிருந்து கேமராவை பார்த்தாள். அந்த வீட்டில் ரெக்கார்ட் செய்த வீடியோவில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா என்று பார்த்தாள். அனிதா லேப்டாப்பில் வீடியோவை பிளே செய்தாள். முதலில் சாதாரணமாக ஹாலில் நின்ற காட்சிகள். ஆனால் கடைசி சில நொடிகளில் அவள் ஒரே ஒரு காட்சியை கண்டதும் மூச்சு முட்டியது. அவள் பக்கத்தில் முகமில்லாத ஒரு கருப்பு நிழல் நின்று கேமராவை நோக்கி மெதுவாக கையை ஆட்டுகிறது. அவள் வீடியோவை பாஸ் செய்தாள். அதே சமயம் அவள் பின்னால் மெல்லிய சிரிப்பு கேட்டது. அவள் மெதுவாக திரும்பினாள். சுவற்றில் இருந்த அவளுடைய நிழல் சிறிது தாமதமாக அசைந்து அவளை நோக்கி தலையை ஆட்டியது. அத்தியாயம் 5. அனிதா வீடியோவில் கண்ட முகமில்லா நிழல் கையை ஆட்டுவது அவளை முழுக்க கலங்க வைத்தது. அந்த நிழல் இன்னும் அவளோடு இருக்கிறதா என்னவோ. கண்ணில் ஒரு சிறந்த சாயல் நிலைத்திருந்தது. ஆனால் அவள் மனதுக்குள் உறுதியான முடிவு வந்தது. நான் மீண்டும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். ரேணுவை காப்பாற்ற ஒரே வழி அந்த சாபத்தை உடைப்பதுதான். ராமநாதனின் சடலம் அடித்தளத்தில் இருக்கு. அதை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் சின்ன தீப்பந்தம், டார்ச், கேமரா எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த வீட்டுக்குள் சென்றாள். இரவு 9 மணிக்கு தானாக வீடு இன்னும் கனமான அமைதியுடன் காத்திருந்தது. அவள் கதவை தள்ளி உள்ளே சென்றதும் ஹாலில் காற்றே கிசுகிசுப்பது போல சத்தம் கேட்டது. மீண்டும் வந்துட்டியா? இப்போ உன் நிழல் வெளியே வராது. அவள் பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் சுவரில் அவளுடைய நிழல் சற்றே தாமதமாக திரும்பியது. அவள் பயத்தை அடக்கி மெதுவாக தன்னிடம் பேசிக்கொண்டாள். பயப்படக்கூடாது. நான் செய்ய வர்றது சரியானது. முந்தைய தடவை பார்த்திருந்த மரத்தால் திறந்த இடம் நோக்கி சென்றாள். அதை குலுக்கிய போது மீண்டும் மறைமுக படிக்கட்டு தெரிந்தது.
அந்த படிக்கட்டின் மீது பழைய இரத்தக்கரைகள் இன்னும் உலர்ந்திருந்தன. அவள் டார்ச்சை ஒளித்தபடி கீழே இறங்கினாள். அடித்தளம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. காற்றில் குளிர்ந்த பனியைப் போல இருந்தது. சுவர்களில் பழைய பூஜை மந்திரங்கள், கருப்பு வட்டங்கள், எரிந்த மெழுகுவர்த்தி அடையாளங்கள் இருந்தன. அடித்தளத்தின் இறுதியில் ஒரு பெரிய கற்சுவரில் மூடப்பட்ட வாசல் இருந்தது. அந்த வாசலில் ஒரு மனிதன் கத்தி அலறும் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அனிதா மெதுவாக அந்த வாசலை தட்டினாள். அந்த சமயம் சுவர்களிலிருந்து மெல்லிய குரல்கள் எழுந்தது. நீ எங்களை விடுவிக்கப் போகிறாயா அல்லது உன்னை உன் நிழலோட சேர்க்கப் போகிறாயா? அவள் நடுங்கினாள். அந்த அறைக்குள் ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு கிடந்தது. அவள் டார்ச்சை அதில் உலர்த்த போது திடீரென கண்ணாடியில் ஒரு காட்சி தெளிவாக தோன்றியது. அது 50 வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி. ராமநாதன் கருப்பு ஆடையுடன் மந்திரம் சொல்லிக்கொண்டே தன் மனைவி லீலாவை கத்தியால் குத்தி பலி கொடுத்தான். சிறுமி கிருதி கத்தி கத்தி ஓடினாள். ஆனால் அவனோ குழந்தையின் நிழலை சுவரிலிருந்து இழுத்து பறித்தான். அந்த குழந்தையின் குரல் கண்ணாடியில் ஒலித்தது. அப்பா, என் நிழல், என் நிழல். அனிதா பயத்தில் கண்ணாடியை விட்டுவிட்டாள். அந்த காட்சியை பார்த்தவுடனே கற்சுவர் வாசல் மெதுவாக சிரமமாய் சினுங்கி திறந்தது. அந்த வாசலுக்கு பின்னால் ஒரு சிறிய இருண்ட அறை. அறையின் நடுவில் ஒரு பழைய எலும்புக்கூடு. அதற்கு பக்கத்தில் கருப்பு மெழுகுவர்த்திகள் இன்னும் உலர்ந்த நிலையில் இருந்தது. அந்த எலும்புக்கூட்டின் கண் குழிகளில் கருப்பு புகை இன்னும் சுழன்றது. அவள் மூச்சு விட்டாள். இது ராமநாதனின் சடலம்தான். அவள் தீப்பந்தத்தை எடுத்து அந்த எலும்புக்கூட்டை எரிக்க முயன்ற போது அடித்தளத்தில் இருக்கும் எல்லா நிழல்களும் உயிரோடு எழுந்தது. சுவரில் ஒட்டியிருந்த முகமில்லா கருப்பு நிழல்கள் அவளை நோக்கி பாம்பு போல சுருண்டு வந்தன. அவளுடைய கால்களை சுற்றி எங்களை விடவிட மாட்டோம் என்று கிசுகிசுத்தது. அவள் கத்தினாள். அவள் முழு வலிமையோடும் ஒரு தீப்பந்தத்தை எரித்தாள். அந்த தீ எரியத் தொடங்கியவுடன் நிழல்கள் சில நொடிக்கு பின் அமைதியாயின. அவள் விரைவாக அந்த எலும்புக்கூடின் மீது தீ வைத்தாள். எலும்புக்கூடு எரியத் தொடங்கியவுடன் அறையில் பயங்கரமான சத்தம் எழுந்தது. இல்லை, சாபம் இன்னும் முடியவில்லை. இன்னும் நிழல்கள் பசியோடு இருக்கின்றன. அவள் தீயை இன்னும் கொழுந்தெழச் செய்தாள். அந்த சமயம் அடித்தளத்தில் உள்ள கண்ணாடி தானாக உயர்ந்து ரேணுவின் முகம் மீண்டும் தோன்றியது. ஆனால் இந்த முறை ரேணு பயத்தில் கத்தினாள். அக்கா, கவனமாயிரு. நீ எரிச்சாலும் சாபம் உடையாது. முகமில்லா நிழல் தான் உண்மையான சாபம். அது உன்னை பின்தொடர்கிறது. அனிதா அதிர்ச்சியில் கண்ணாடியை பார்த்தாள். அதன் பின் அவள் பக்கத்தில் இருந்த சுவரிலிருந்து அவளுடைய நிழல் பிரிந்து மெதுவாக எழுந்தது. இது அவளுடைய நிழல் இல்லை, முகமில்லா தனி உயிர் பெற்ற நிழல். அத்தியாயம் 6. அடித்தளத்தில் தீ கொழுந்தெழ ராமநாதனின் எலும்புக்கூடு மெதுவாக சாம்பலாகி கொண்டிருந்தது. ஆனால் சாபம் உடையும் என நினைத்த அந்த நொடி அதிக பெரிய திகில் ஆரம்பமானது. சுவரில் ஒட்டியிருந்த அனிதாவின் நிழல் திடீரென்று தனியாக உயிர் பெற்றது. அந்த நிழல் மெதுவாக சுவரிலிருந்து பிரிந்து 3 பரிமாண உடல் போல மாறியது. அது கருப்பு மாய பனியாக இருந்தது. முகமில்லாத உருவம், வெறும் வெள்ளை கண்கள் மற்றும் தெரிந்தன. அது மெதுவாக ஒரு குரலில் கிசுகிசுத்தது. நீ ராமநாதன் எலும்பை எரிச்சாலும் சாபம் உடையாது. இப்போது உன் நிழல் என்னுடையது. அனிதா நடுங்கினாள். அவள் கத்தினாள். ஆனாலும் அந்த குரல் அவளுடைய குரல் மாதிரியே இருந்தது. அடித்தளத்தின் மூலையில் இருந்த கண்ணாடியில் ஒரு புதிய காட்சி தோன்றியது. அந்த காட்சியில் அனிதா தானே சுவரில் ஒட்டியிருந்தாள். முகமில்லா நிழலாக மாறியிருந்தாள். அவள் பயத்தில் பின் சென்று, இல்லை, இது நிஜமில்லை, இது நடந்தே ஆகாது என்று தன்னிடம் பேசிக்கொண்டாள். ஆனால் கண்ணாடியில் ரேணுவின் குரல் ஒலித்தது. அக்கா, நீ தப்ப முடியாது. முகமில்லா நிழல் உன்னை விழுங்கும். அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி. ரேணுவின் குரல் திடீரென்று துண்டிக்கப்பட்டது. அந்த முகமில்லா நிழல் அவளை நோக்கி நடக்கத் தொடங்கியது. அதன் கால்கள் தரையை தொடவே இல்லை, காற்றில் மிதந்து வந்தது. அது கையை நீட்டி அவள் கன்னத்தில் தொட்டது. உடனே அவளுடைய உடல் முழுக்க குளிர்ந்த பனி போல மாறியது. அந்த தொடுதலில் அனிதாவின் மூச்சே நின்றது. உன் உயிரும் உன் நிழலும் நமக்கே சொந்தம். அனிதா விரைவாக தீப்பந்தத்தை எடுத்தாள். நிழல் தீக்கு பின் வாங்கும் என்று நினைத்தாள். ஆனால் இந்த நிழல் தீயிலிருந்து அஞ்சவில்லை. அது தீப்பந்தத்தையே சுருண்டு கருப்பாக ஆக்கியது. அவள் ஓட முயன்றாள்.
ஆனால் அடித்தள வாசல் தானாக மூடிக்கொண்டது. அடித்தளத்தின் சுவர்கள் திடீரென சத்தமாக சிரிக்கத் தொடங்கின. நீங்கள் எல்லோரும் எங்களை விடுவிட முடியாது. இங்கே நுழைந்த எல்லா நிழல்களும் எங்களுடையது. முன்பு அந்த வீட்டில் சிக்கியவர்களின் நிழல்கள் எல்லாம் கருப்பு புகை மாதிரி எழுந்து காலில் சுற்றின. அவள் கத்தினாள், என்னை விடுங்க, நான் ரேணுவை காப்பாற்றணும். அந்த சமயம் அடித்தளத்தின் மூலையிலிருந்து ஒரு மென்மையான சிறுமியின் குரல், அக்கா பயப்படாதே, முகமில்லா நிழலின் கண்ணாடியை உடைச்சா மட்டும்தான் அது பலவீனமா ஆகும். அனிதா சற்றே நம்பிக்கை அடைந்தாள். எந்த கண்ணாடி? அந்த வீடு ஹாலின் நடுவே இருக்கும் கருப்பு கண்ணாடி, அதுதான் நிழலோட உயிர். அந்த குரல் சொன்னதும் அடித்தளத்திலிருந்த முகமில்லா நிழல் கோபத்துடன் அலறியது. நீ எதுவும் செய்ய முடியாது, இப்போ நீ வெளியேவும் போக முடியாது. அவள் தீப்பந்தத்தை எடுத்து கதவை வலுவாக தள்ளினாள். அதிர்ஷ்டவசமாக வாசல் திறந்தது. அவள் மேல்தளத்துக்கு ஓடினாள். பின்னால் முகமில்லா நிழல் பனியாக மிதந்து பின்தொடர்ந்தது. வீட்டின் ஹாலுக்கு வந்தவுடன் எல்லா சுவர்களிலும் இருந்த நிழல்கள் அவளை சுற்றி வளைத்தது. ஹாலின் நடுவில் அந்த பெரிய கருப்பு கண்ணாடி நின்றது. அதில் அவளுடைய முகம் இல்லை. அதற்கு பதிலாக ராமநாதன், லீலா, கிருதி எல்லாருடைய முகங்கள் சுருண்டு சத்தமில்லாமல் அலறியது. அவள் முழு துணிவோடும் கண்ணாடி பக்கம் ஓடினாள். முகமில்லா நிழல் அவளை தடுக்க முயன்றது. அவள் தீப்பந்தத்தை முழு வலிமையோடும் கண்ணாடி மீது வீசினாள். கண்ணாடி உடைந்ததும் வீடு முழுக்க ஒரு பெரிய கத்தல் சத்தம் ஒலித்தது. அந்த உடைந்த கண்ணாடி துண்டுகளிலிருந்து கருப்பு புகை பறந்து வந்தது. முகமில்லா நிழல் திடீரென பலவீனமாய் தரையில் விழுந்தது. ஆனால் உடைந்த கண்ணாடி துண்டுகளில் ஒரு துண்டு மட்டும் கருப்பு ஒளியுடன் மின்னியது. அதிலிருந்து ஒரு மெதுவான குரல், நீ கண்ணாடியை உடைத்தாலும் நான் அழிய மாட்டேன். அடுத்த நிலை, சாபத்துக்கு நீரடியா? அந்த நொடியில் ஹாலின் சுவர்கள் தானாக இடிந்து விழத் தொடங்கின. அனிதா பயத்தில் பின் சென்றாள். மீண்டும் தரையிலிருந்து ஒரு புதிய நிழல் எழுந்து அவளது பாதங்களை பிடித்தது. அத்தியாயம் 7. கருப்பு கண்ணாடி உடைந்து ஹாலில் பில்லியாய் சிதறி கிடந்தது. அதிலிருந்து எழுந்த பயங்கர சத்தம் மெதுவாக அடங்கி வந்தது. அனிதா மூச்சு விட்டாள். இதுதான் சாபத்துக்கு முடிவு. இப்போது ரேணுவை விடுவித்து விடலாம். ஆனால் ஒரு சிறிய கண்ணாடி துண்டு மட்டும் இன்னும் கருப்பு ஒளியோடு மின்னிக் கொண்டிருந்தது. அந்த சிறிய துண்டிலிருந்து மெதுவான ஒரு குரல், நீ எங்களை முழுமையாக அழிக்கலை, இது ஆரம்பம்தான். இப்போது சாபத்தின் உண்மை உலகுக்கு வரணும். அவள் பயத்தில் அந்த துண்டை எடுக்க முயன்றாள். ஆனால் அதிலிருந்து ஒரு கருப்பு பனி மிதந்து அவள் கையை சுற்றியது. இன்னொரு பக்கம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. முகமில்லா நிழலுக்கு இன்னும் பசிக்கிறது. திடீரென ஹாலின் தரை கருப்பு நீராக மாறியது. அந்த நீரில் முகமில்லா நிழல்கள் மிதந்து அவளை அழைத்தது. தரையில் அவள் கால்கள் மூழ்க ஆரம்பித்தன. அவள் கத்தினாள், இல்லை, நான் போக மாட்டேன். ஆனால் அந்த கருப்பு நீர் அவளை மெதுவாக விழுங்கத் தொடங்கியது. அனிதா கண்களை மூடியபடி விழுந்தாள். மீண்டும் கண்களை திறந்த போது அவள் முழுக்க கருப்பு வெள்ளை நிறமுள்ள ஒரு உலகில் இருந்தாள். அங்கே எந்த சத்தமும் இல்லை. எல்லா மரங்களும் சுவர்களும் நிழலாக இருந்தன. தொலைவில் ஒரு பெரிய கண்ணாடி கோபுரம் இருந்தது. அதன் அடியில் முகமில்லா ஆயிரக்கணக்கான நிழல்கள் சிதறி கிடந்தன. அதே சமயம் ரேணுவின் மங்கலான உருவம் மெதுவாக அவள் பக்கத்தில் வந்தது. அக்கா, இதுதான் நிழல் உலகு. இங்க சிக்கின எல்லாரும் முகமில்லாம மாறிடுவாங்க. நீ விரைவா சாபத்தோட மையத்தை உடைக்கணும். அனிதா பயத்துடன் கேட்டாள். சாபத்தோட மையமா? அப்படின்னா? அந்த கண்ணாடி கோபுரத்துக்குள்ளே ராமநாதனின் ஆன்மா இருக்குது. அதை அழிக்காமல் சாபத்தை முடிக்க முடியாது. அவள் அந்த கோபுரம் பக்கம் செல்லும் முன் நிழல் உலகின் காவலர்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் முகமில்லாத மனித ரூபம். வெறும் வெள்ளை கண்கள் மட்டும் தெரிந்தன. அவர்கள் நிழல் கைகளை நீட்டி அவளை நோக்கி வந்தார்கள். நீ வெளியுலகத்திலிருந்து வர்றவளா? உன் நிழல் இப்போது எங்களுக்கே சொந்தம். அவள் விரைவாக ஓடினாள். அந்த கோபுரம் முடிவில்லா கண்ணாடி கதவுகளால் ஆனது. ஒவ்வொரு கதவிலும் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு காட்சி. அவள் சிரிக்கும் தருணம், அழும் தருணம், ரேணுவோட சந்திப்பு. ஆனால் ஒவ்வொரு காட்சியிலும் அவள் நிழல் மட்டுமே சிரிக்கிறது. ஒரு கதவு மட்டும் தானாக திறந்தது. அதனுள்ளே ராமநாதனின் ஆத்ம உருவம் இருந்தது. அவன் கருப்பு உடையுடன் முகத்தில் அரை எலும்பு போல கிழிந்தது. நீ எங்களுக்கு எதிரா வரே, ஆனா சாபத்துக்கு வழிகாட்டும் சக்திய உனக்கு தெரியாது. அவன் கையை நீட்டி அவளுடைய உடம்பிலிருந்து அவளுடைய நிழலை இழுக்க முயன்றான். அவள் கத்தினாள்,
இல்லை, நான் உன்னை அழிக்கப் போகிறேன் என்றான் ராமநாதனின் ஆத்மா. அந்த சமயம் ரேணுவின் ஆவி மீண்டும் கிசுகிசுத்தது. அக்கா, அவன் நிழலோட பக்கத்துல ஒரு பலவீனம் இருக்கு. அவன் கட்டிய கருப்பு திலகம் கோபுரத்தின் உச்சியில் இருக்கு. அதை உடைத்தால் சாபம் பலவீனமாகும். அவள் கண்களை உயர்த்தி பார்த்தாள். கோபுரத்தின் உச்சியில் ஒரு கழுப்பு ஒளியுடன் மின்னும் கல் இருந்தது. அவள் அந்த கல்லை உடைக்க ஓடினாள். முகமில்லா நிழல்கள் அவளை தடுக்க பாய்ந்தன. அனிதா அவர்களுக்குள் சிக்கினாள். அவர்களுடைய கைகள் குளிர்ந்த இரும்பு போல இருந்தன. ஆனால் ரேணுவின் குரல் மீண்டும் நினைவுக்கு வந்தது. அக்கா, நினைவை வச்சுக்கோ, நிழலுக்கு ஒளிதான் பகை, வெளிச்சம்தான் பகை என்றது. அவள் பையிலிருந்து சிறிய தீப்பந்தத்தை எடுத்தாள். அதை கொளுத்தியவுடன் நிழல்கள் சில நொடிக்கு பின்வாங்கின. அவள் விரைவாக கோபுரத்தின் உச்சிக்கு ஏறினாள். ராமநாதனின் ஆத்மம் கோபத்துடன் அனிதாவை பின்தொடர்ந்தது. உன்னால முடியாது, யாராலையும் முடியாது என்றது. ஆனால் அனிதா முழு வலிமையோடு அந்த கருப்பு திலகத்தை உடைத்தாள். திலகம் உடைந்தவுடன் கோபுரம் முழுக்க சிதறி விழுங்கத் தொடங்கியது. நிழல் உலகம் முழுக்க அலறும் சத்தம் ஒலித்தது. ஆனால் ராமநாதனின் ஆத்மா இன்னும் அழியவில்லை. அவன் முகமில்லா நிழலாக மாறி அவளது உடலுக்குள் நுழைய முயன்றான். இப்போ நீயே என் அடுத்த உயிராகப் போகிறாய், அவள் பயத்தில் கத்தினாள். அத்தியாயம் 8. கருப்பு திலகம் உடைந்ததும் நிழல் உலகின் கோபுரம் முழுக்க சிதறத் தொடங்கியது. நிழல்கள் அலறின. தரை பிளந்து விழுந்தது. வானம் கருப்பு புகையால் நிரம்பியது. அனிதா பெருமூச்சு விட்டாள். இப்போது சாபம் முடிவடையும் என்று நினைத்தாள். ஆனால் அந்த நொடியே ராமநாதனின் ஆத்மா முகமில்லா நிழலாக மாறி அவளை நோக்கி பாய்ந்தது. அந்த முகமில்லா நிழல் ஒரு கருப்பு புகை போல அவளுடைய மார்பில் ஒட்டி கொண்டது. அது மெதுவாக அனிதாவின் உடலுக்குள் நுழைய ஆரம்பித்தது. அனிதா பயத்தில் கத்தினாள். ஆனால் அந்த குரல் அவள் உள்ளே பதுங்கி அவளுடைய சிந்தனையையே ஆக்கிரமித்தது. அவள் கண்களை மூடியவுடன் தன்னை ஒரு இருண்ட வெற்றிடத்தில் கண்டாள். அங்கு ராமநாதனின் உருவம் நின்று சிரித்துக் கொண்டிருந்தது. இப்போ நீ உன் நிழல் இல்லை, நீ நானாக போகிறாய், அவள் மனதின் உள்குரலில் கத்தினாள். நீ பலி கொடுத்து எவ்வளவு உயிரை சாபத்துக்குள் சிக்க வைத்தாலும் நான் உன்னை முடிக்கப் போகிறேன். அந்த வெற்றிடத்தில் திடீரென 1000 கண்ணாடிகள் தோன்றின. ஒவ்வொரு கண்ணாடியிலும் அவளுடைய முகம், அனிதாவின் முகம். ஆனால் சில கண்ணாடிகளில் அவள் முகமில்லாமல் நிழலாக மாறியிருந்தாள். ராமநாதன் அவளை சுற்றி நடந்து, பார், உன் எதிர்காலம் எல்லாம் ஒரே மாதிரிதான். நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சாபம் உன்னுள்ளே வரப்போகிறது. அவன் கையை நீட்டி அனிதாவின் நிழலை பறிக்க முயன்றான். அதே சமயம் வெற்றிடத்தின் ஓரத்தில் ரேணுவின் மெல்லிய உருவம் தோன்றியது. அவள் மென்மையான குரலில் சொன்னாள், அக்கா, மனசுக்குள்ள வெளிச்சம் மட்டும்தான் நிழலை அளிக்க முடியும். உன் மனத்தில் ஏதாவது சுத்தமான நினைவு கண்டிப்பா இருக்கும். நீ அதை கட்டியா பிடிச்சுக்கோ. அனிதா சிந்தித்தாள். தனது சிறு வயது, அம்மாவின் சிரிப்பு, ரேணுவின் நம்பிக்கையோடு பார்த்த முகம், அந்த நினைவுகள் ஒரு வெள்ளை ஒளியாக அவளது மனத்தில் உதித்தது. அந்த வெள்ளை ஒளி மெதுவாக பெரிதாகி ராமநாதனின் நிழலை தள்ளியது. ராமநாதன் கத்திக்கொண்டு அலறினான். இல்லை, இந்த ஒளி இங்கு வரக்கூடாது. இது பவித்திரமான ஒளி. அவளுடைய குரல் உறுதியுடன் எழுந்தது. இந்த சாபத்துக்கு இப்போது முடிவு என்று அனிதா கர்ஜித்தாள். ஆனால் ராமநாதன் இன்னும் அழியவில்லை. அவள் கடைசியாக முழு நிழலாக மாறி அவளை விழுங்க முயன்றான். அதே சமயம் ரேணுவின் ஆவி முன் வந்து அவனை தடுத்தது. இந்த வீட்டோட சாபத்துக்கு நான் தான் பலியாகணும். அப்பதான் நிழல் உலக முடியும். ரேணு மென்மையாக சிரித்து அனிதாவை பார்த்தாள். அக்கா, நீ உயிரோடு இருக்கணும். நீ வெளியே போய்விடு. ரேணுவின் உருவமும் ஒளியாகி ராமநாதனின் நிழலுக்குள் புகுந்தது. ராமநாதனின் முகமில்லா நிழல் ரேணுவின் ஒளியுடன் மோதியதும் பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. நிழல் உலகம் முழுக்க இழிந்து விழ கண்ணாடி எல்லாம் சிதறின. ராமநாதனின் குரல் இல்லை என்று அலறினான். அவன் முழுமையாக புகையாகி அழிந்தான். அனிதா கண்களை திறந்தபோது மீண்டும் அந்த பழைய வீட்டின் ஹாலில் இருந்தாள். வீடு முழுக்க சாம்பல் போல சிதறி கிடந்தது. கருப்பு கண்ணாடி முற்றிலும் அழிந்திருந்தது. முகமில்லா நிழல்கள் எதுவுமே இல்லை. அவள் நிம்மதி பெரும் மூச்சு விட்டாள். சாபம் முடிந்தது. வீட்டிலிருந்து வெளியே வரும்போது கதவின் அருகே மென்மையான காற்று அவளை தழுவியது. அதில் ஒரு மென்மையான சிறுமியின் குரல், நன்றி அக்கா, இப்போது நான் சுதந்திரமாக இருக்கிறேன். அனிதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது.
அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் சில நொடிகளில் வீடு முழுக்க தானாக எரிந்து சாம்பலாக மாறியது. கிராம மக்கள் அதிர்ச்சியில் பார்த்தார்கள். சாபம் பல வருடத்துக்கு பின் உடைந்து விட்டதா? அனிதா அமைதியாக நடந்தாள். அனிதா மீண்டும் தனது வேலைக்கு திரும்பினாள். ரேணுவின் நினைவாக சாபத்தால் பாதிக்கப்பட்ட கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உதவும் சிறிய நன்கொடை ஆலயத்தை தொடங்கினாள். அங்குள்ளோர் அவளுக்கு நன்றி சொல்லி அழைத்தனர். முன்னாலேயே பல ஆண்டுகளாக இருந்த சாபம் முடிஞ்சிருக்கு என்று அவளை கைகூப்பி வணங்கினர். அவள் புன்னகையுடன் அமைதியாக வாழ்ந்தாள். ஒரு மாலை நேரத்தில் அவள் தனியாக கடற்கரையில் அமர்ந்திருந்தாள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அனிதா பக்கத்தில் தன் நிழலை பார்த்தாள். அது இயல்பாகவே இருந்தது. ஆனால் ஒரு சிறிய புன்னகை போல தோன்றியது. அவள் மெதுவாக சொன்னாள், ரேணு, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். கடல் காற்று மெதுவாக அவளை தழுவியது. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் நம்ம சேனலை மெருகேற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடவும். நன்றி. மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்.